Hello everyone. So we hope everyone is doing good. நேத்திக்கு நம்ம ஷாப்பிங் ஆப்லாம் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுல உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வேணும், நம்ம ஊர்ல எல்லாம் பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி சவுதியில என்னென்ன இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் இருக்குன்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்க போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். സൗദിയില് ഏതാ ഇഎംഐ ഓപ്ഷൻസ് ഓൺലൈൻ ഇഎംഐ ഓപ്ഷൻസ് എന്ന് ചോദിച്ചാല് എല്ലാത്തിലും ഉണ്ട്. നൂനിലായാലും ഷെയിനിലായാലും ടീമുലായാലും ആമസോണിലായാലും എല്ലാത്തിലും നിങ്ങൾക്ക് അവൈലബിൾ ഉണ്ടാവും. ടാബി ആൻഡ് ടമാറ എന്ന് പറഞ്ഞിട്ട് രണ്ട് ഓപ്ഷൻസ് ഉണ്ട്. പിന്നെ ബാങ്ക് ക്രെഡിറ്റ് ബാങ്കിലും നിങ്ങൾക്ക് ഇൻസ്റ്റാൾമെന്റ് ആയിട്ട് ചില ബാങ്ക് അത് ഓപ്ഷൻ കാണിക്കൂ ഏതാ ബാങ്ക്സ് എന്ന് അങ്ങനെ ഉണ്ട്. ഞങ്ങൾ ഇതുവരെ അത് യൂസ് ആക്കിയിട്ടില്ല. ടാബിയും ടമാറ ആവുമ്പോൾ നമുക്ക് ഇൻസ്റ്റാൾമെന്റ് 4 ഇൻസ്റ്റാൾമെന്റ് ഉണ്ടാവും. ഞങ്ങൾ കുറെ ദിവസത്തിന് ഈ ആപ്പ് യൂസ് ആക്കുന്നുണ്ടെങ്കിൽ 6 ഇൻസ്റ്റാൾമെന്റും നമുക്ക് കിട്ടാറുണ്ട്. 4 ഇൻസ്റ്റാൾമെന്റ് ആയതുകൊണ്ട് നമുക്ക് ഈസി ടു പേ. ഇപ്പൊ ഒരു ഐഫോൺ മേടിച്ചാലും അത്രയും നമുക്ക് ഒറ്റയടിക്ക് അടച്ചിട്ട് എടുക്കണമെന്നില്ല. ഇഎംഐ ആയിട്ട് ഞങ്ങളുടെ ബാങ്ക് ഡീറ്റെയിൽസ് കൊടുത്താൽ അതേ കറക്റ്റ് സമയത്തിൽ കട്ടാക്കി അക്കൗണ്ടിൽ നിന്ന് ഡെബിറ്റ് ആகும். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த இஎம்ஐல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1000 ரியாலுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா மந்த்லி நீங்க 250 ரியால் மட்டும் பே பண்ணா போதும். ஓகேங்களா? சோ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷன். இங்க நம்ம இந்தியால எல்லாம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பேங்க்ல எந்த லோ சப்மிட் ஆக்கணும், நிறைய சப்மிட் பண்ணணும். இங்க அப்படிலாம் கிடையாது. சேம் உங்ககிட்ட நஃபாத் ஆப் இருக்கணும், உங்களோட நம்பர் இக்காம அண்டர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். இது இருந்தாலே போதும். அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இத டாபி தமாராக்கு தனியா அப்ளிகேஷன் இருக்கு. சோ அதுல போயிட்டு சப்போஸ் இப்ப நீங்க சேலரி முன்னாடியே ரிசீவ் பண்றீங்க, மந்த் மிடில் தான் உங்களுக்கு வந்து இஎம்ஐ இருக்குன்னா நீங்க முன்னாடியே போய் பே பண்றனாலும் பே பண்ணிக்கலாம். പേ பண்ணலாம். പിന്നെ നിങ്ങൾ എന്തെങ്കിലും ഇപ്പോ നിങ്ങളുടെ സാലറി ഇപ്പോ 1-ാം തീയതിയാണ് വരുന്നത്. അപ്പൊ 1-ാം തീയതി സാലറി വരുമ്പോ നിങ്ങൾക്ക് കൊടുക്കാൻ പറ്റൂ. നെക്സ്റ്റ് മന്ത് നിങ്ങൾക്ക് 1-ാം തീയതി ആയിരിക്കില്ല, ഒരു 5-ാം തീയതി ആയിരിക്കും സാലറി വരുന്നത്. അപ്പൊ അതൊരു ഡിസഡ്വാൻറ്റേജ് എന്ന് പറഞ്ഞാൽ ഇതിൽ 25 റിയാൽ അങ്ങനെയാട്ട് നമുക്ക് ഇൻട്രസ്റ്റ് വഡ്ഡി പോലെ അത് ഞങ്ങൾ ഫസ്റ്റ് അവർക്ക് ഒരു 7 റിയാൽ പേ ആക്കിയിട്ട് നമ്മൾ ഓക്കെ എക്സ്റ്റെൻഡ് பண்ணி ஆக்கிட்டுണ്ടെങ്കിൽ நல்லது. இல்லைங்கில் ഞങ്ങളുടെ 25 ரியால் ഞങ്ങളുടെ അടുത്ത് നിന്ന് கட்டாக்கும். கரெக்ட் டைமுக்கு பே பண்ணணும். அது இங்க முக்கியமான விஷயம். சப்போஸ் உங்களால பே பண்ண முடியல, அமௌண்ட் பே பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. மத்தபடி டாபி அண்ட் தமாரா இஸ் பெஸ்ட் குட் ஃபார் இஎம்ஐ. നല്ലതാണ്. നല്ല ഐഫോണോ ലാപ്ടോപ്പോ എന്ത് മേടിക്കുമെങ്കിലും നിങ്ങൾക്ക് ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வி ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. So bye. Thank you for watching. Bye bye.